வீட்டுக்குள்ள வந்த எனக்கு வணக்கம். வீட்டுக்குள்ள வந்த எனக்கு வணக்கம். இங்க நம்ம கூட யார் இருக்கிறது பார்த்தா மிஸ்டர் டெட்பூல். நான் தான் உங்க டெட்பூல். நீங்க என்ன மார்வல் ஜீசஸ் இல்ல மார்வல் ஆண்டவர், நீங்க எப்படி வேணா என்ன கூப்பிடலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதெல்லாம் நான் சொல்லணும். பரவாயில்ல நானே சொல்றேன் விடு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மார்வல் ஆண்டவர், அதாவது என்னோட படத்தை பத்தி தான் பேச போறோம். இது ரிவ்யூல எது கிடையாது, ஜாலியா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நான் வேணா சொல்லிட்டா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, சும்மா கேட்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது நீங்க என்ன பார்க்க போறோம்னா டெட்பூல் படத்தை பத்தி பார்க்க போறோம். அதாவது இந்த படத்தை பத்தி என்ன சொல்றதுன்னா, கூல் கூல் எனக்கு கட் அவுட்ல வச்சு என் படத்தை கொண்டாடின இந்தியன் ஃபேன்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இதை நான் என்னைக்குமே மறக்கவே மாட்டேன். இதுக்காகவே சரி வாங்க படத்தை பற்றி பேசுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் சீன். நீங்கள் படம் இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினச்சி வருவீங்க. ஆனால் ஓப்பனிங் சீனே படம் எப்படி இருக்கும் போகிறத நம்மளுக்கு அழகாக செட் பண்ணி காமிச்சிடும். இந்த ஓப்பனிங் விஷுவல்ஸ் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். 3Dயில் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும். நீ 3Dலயே பார்த்த? லோகன் ஃபேன்ஸ் தூக்கி போட்டு மெரிக்க போகிறாங்க. நோ ஸ்பாய்லர்ஸ். ஒரு குறிப்பிட்ட சீன்லாம் அவங்க மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பேச போகிறது பார்த்தீங்கன்னா படத்தில் இருக்கிற கேமியோவை பற்றி தான். இந்த படத்தில் பார்த்தா சில பேரோட கேமியோலாம் சூப்பராகவே இருக்கும். ஆனால் சில பேரோட கேமியோலாம் எது நீ என்னைவா சொல்கிற? சேச்சே. அடுத்து நம்ம பேச போகிறது பார்த்தீங்கன்னா சாங் செலெக்ஷன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சாங்ஸ்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஒவ்வொரு சீனும் சூப்பராக எலிவேட்டும் பண்ணும். எப்படிப்பா ஜெயலலிதா படத்தில் வந்த மாதிரியா? அடுத்து நம்ம பேசும்போது டெட்பூலோட ஆக்டிங்கை பற்றி. டெட்பூலோட ஆக்டிங் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. டெட்பூல்னால் இப்படி தான் இருப்பார் நம்மளுக்கு காமிச்சிச்சு. அப்போ இந்த காமெடிலாம் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தேட்டரில் இருக்கிற ஆடியன்ஸ் விழுந்து சிரிச்சாங்க. ஃபைட் சீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப டெட்பூலுக்காகவே செதுக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த படமே பார்த்தீங்கன்னா டெட்பூலுக்காக எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்பா ஓகேவா? அடுத்து நான் பார்க்க போகிறது தான் தமிழ் டப்பிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ் டப்பிங் பார்த்தீங்கன்னா ஒரு டெட்பூல் படத்தை எப்படி டப் பண்ணுமோ அதே மாதிரி பண்ணிட்டாங்க. ஆனால் ஃபேமிலி கூட போய் ஜாலியாக பாருங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க. அப்படிலாம் பண்ணால் நீங்கள் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் இருக்கிற படம் இதாக தான் இருக்கும். பார்த்துக்கோங்க. கத்தம். பை பை. அடுத்து நான் பார்க்க போகிறது இந்த இடைவெளிக்கு பின் நிகழ்ச்சி தொடரும். சவர்மாக கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? அடுத்து நான் பேச போகிறது பார்த்தீங்கன்னா ஃபைட் கோரியோகிராஃபி பற்றி தான். இந்த படத்தில் ஃபைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக ஸ்மூத்தாக இருக்கும். டெட்பூல் இருக்கிற ஃபைட்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஓப்பனிங் சீக்வன்ஸை சொல்லவே தேவையில்ல. எப்படி உள்ள அடிச்சு ஓட விட்டனா? பார்த்தேன். அடுத்து நான் பேச போகிறது இவங்க 2 பேரோட காம்போ பற்றி தான். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஃபன்னியாக எப்போதாலும் பேசிக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பார். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா சிடுமூஞ்சி யார் கூட பேசாம. ஆனால் இவங்க 2 பேருக்குள்ள காமெடி ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஏன் காமெடி தான் எல்லாரும் சிரிச்சிருப்பாங்க. அடுத்து நான் பார்க்க போகிறது உங்களுக்கு ஏதோ ஃபோன் கால் வந்துச்சுன்னு வெளியே வர சொன்னாங்க பாருங்கள். ஓ சரி. உள்வரேனை பற்றி. இந்த படத்தில் டெட்பூலோட அதிகமாக உள்வரேன் தான் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. ஒரு ஒஸ்ட் உள்வரேன் ஒரு பெஸ்ட் உள்வரேனாக மாறி இருப்பார். அவர் வர சீனில் அவர் தான் ஸ்கோரும் பண்ணியிருப்பார். அடுத்து நான் பேசும்போது அந்த படத்தோட எண்டிங்கை பற்றி தான். இந்த படத்தோட எண்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பி எண்டிங் ஸ்டைல் வித் மியூசிக். ஆனால் என்ன மார்வல் ஃபேன்ஸ் தான் கொஞ்சம் வருத்தம். எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருக்கேன். அப்புறம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. எதுவும் பண்ணாதீங்க, போய் டெட்பூல் ஒரு டைம் பாருங்க ஜாலியா. ஒன்று சொல்ல மறந்துட்டேன், டெட்பூல் பற்றி போகிற கடைசி வீடியோ கூட இருக்கலாம். அதுக்கு வாய்ப்பே இல்லை, அவன் திரும்பி வருவான் பாருங்க. ஹலோ காய்ஸ், இது கொஞ்சம் பார்த்துட்டு போக. ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. ஒரு ஒஸ்ட் உள்வரேன் ஒரு பெஸ்ட் உள்வரேனாக மாறி இருப்பாரு. அவர் வர சீன்ல அவர் தான் ஸ்கோரும் பண்ணியிருப்பாரு. Chin tabak dum dum.